ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஏரியா ஆஃப் சாலிட் ஷேப்ஸ் பார்த்தோம். கியூபு, கியூபாய்டு, சிலிண்டரு, அதை பற்றின அதோட ஏரியாஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து புது டாபிக்கு வால்யூம் ஆஃப் சாலிட் ஷேப்ஸ். அதாவது ஒரு சாலிட் ஷேப்போட வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். வால்யூம்னா என்ன? வால்யூம்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை எ சாலிட் ஷேப் தான் வால்யூம். இப்போ ஒரு கியூபாய்டல் ஷேப் ரூம் இருக்குன்னு வைங்களேன். அந்த கியூபாய்டல் ஷேப்போட ரூமோட வால்யூம் எவ்வளவு, அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு, அந்த கியூபாய்டல் ரூம்ல நம்ம எவ்வளவு ஆக்குபை பண்ணலாம், ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம், அதுதான் வால்யூம் ஆஃப் ரூம். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய ரூம்ல ஒரு அல்மீரா வைக்கிறோம். அந்த அல்மீராவோட வால்யூம் பாத்தீங்கன்னு வைங்களேன், கியூபாய்டல் ரூமோட வால்யூமை விட, அந்த ரூமோட வால்யூமை விட அல்மீராவோட வால்யூம் கம்மியா இருக்கும். ஏன்னா ரூம் வந்து பெரிய ரூம், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய திங்ஸ் நம்ம இது பண்ணுவோம். இப்போ அதுல வச்சிருக்கிற ஒரு திங்கோட அல்மீராவோட வால்யூம் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க வந்து பென்சில் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றீங்க. பென்சில் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கியூபாய்டல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அந்த கியூபாய்டல் ஷேப் பென்சில் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் வச்சிருப்போம். எரேசர், பென்னு, பென்சில் எல்லாமே வச்சிருப்போம். இப்போ வால்யூம் ஆஃப் பென்னோ, வால்யூம் ஆஃப் பென்சிலோ, வால்யூம் ஆஃப் எரேசரோ பாத்தீங்கன்னா பென்சில் பாக்ஸோட வால்யூமை விட கம்மியா தான் இருக்கும். பென்சில் பாக்ஸ் வால்யூம் தான் கிரேட்டர், மற்றதெல்லாம் கம்மியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, வால்யூம் ஆஃப் கியூப், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்க போறோம். முன்னால ஏரியா பார்த்தோம். ஏரியானாலே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். எவ்வளவு டோட்டல் இடம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஏரியா. இப்போ வால்யூம்ன்றது கியூபிக் யூனிட்ஸ்ல தான் நம்ம வந்து மெஷர் பண்றோம் வால்யூம். ஏன்னா எவ்வளவு ஸ்பேஸ் வந்து அதை ஆக்குபை பண்ணுது. ஏன்னா 3 டைமென்ஷன் கியூபிக் யூனிட், அது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து வால்யூம். வால்யூம்னா என்னன்னா கியூபிக் யூனிட். இப்போ 1 சென்டிமீட்டர் கியூப் எப்படின்னா 1 சென்டிமீட்டர் லென்த், 1 சென்டிமீட்டர் பிரெத், 1 சென்டிமீட்டர் ஹைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 சென்டிமீட்டர் போடுறோம். இதுதான் வந்து 1 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இது எம்எம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10 mm to 10 mm into 10 mm. இப்போ இது என்ன வரும் பாத்தீங்கன்னா 10 into 10 100, 100 into 10 1000. So 1 சென்டிமீட்டர் கியூப் is equal to 1000 millimeter cube. சேம் நம்ம வந்து 1 மீட்டர் கியூப் பார்க்கலாம். 1 மீட்டர் கியூப் எப்படி வரும்? 1 மீட்டர் into 1 மீட்டர் into 1 மீட்டர் equal to 1 மீட்டர் கியூப். இதே வந்து நம்ம வந்து சென்டிமீட்டர்ல இதை மாற்றணும் அப்படின்னா 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர் இல்லையா? 100 சென்டிமீட்டர் into 100 சென்டிமீட்டர் into 100 சென்டிமீட்டர் equal to 10 lakh சென்டிமீட்டர் கியூப். அப்போ 1 மீட்டர் கியூப் equal to 10 lakh சென்டிமீட்டர் கியூப். 1 millimeter cube equal to 1 millimeter into 1 millimeter into 1 millimeter. இது பார்த்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர் into 0.1 சென்டிமீட்டர் into 0.1 சென்டிமீட்டர். அப்போ 1 millimeter கியூபோட 0.001 சென்டிமீட்டர் கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட எக்ஸ்பிரஷன் வந்து டிரைவ் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்டு பாக்ஸ். பார்த்தீங்கன்னா வால்யூம்னா எப்பயும் நம்ம என்ன சொன்னோம், அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை த சாலிட் ஷேப் தான் வால்யூம். அப்போ இந்த கியூபாய்டு பாக்ஸ்ல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கியூபாய்டோட லென்த்து, இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட்டு. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த பேஸ். ஓகேவா? ஏரியா ஆஃப் த பேஸ்னா என்ன? லென்த் இன்டு பிரெத். இந்த ஏரியா ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இது ஒரு லென்த், இது ஒரு லென்த், இது ஒரு பிரெத், இது ஒரு பிரெத் இல்லையா? இதோட ஏரியா ஆஃப் பேஸ் மட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் பேஸ் கண்டுபிடிச்சு இந்த எவ்வளவு ஹைட் இருக்கோ இந்த ஹைட்டால மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. இப்போ ஏரியா ஆஃப் பேஸ், ஏரியா ஆஃப் பேஸ் என்ன? லென்த் இன்டு பிரெத். இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். இப்போ நம்ம ஒரு கியூபாய்டு வரைஞ்சிக்கலாம். இது வந்து கியூபாய்டு பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் வால்யூம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா லென்த், இது வந்து பிரெத், இது வந்து ஹைட். இப்போ நம்ம வால்யூம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஏரியா ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த பேஸோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இன்டு ஹைட்டால மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ ஏரியா ஆஃப் பேஸோட ஃபார்முலா என்ன? L into B, height வந்து h, L into B into h. Volume of cuboid equal to L into B into h. Unit வந்து cubeல வரும், unit cube. ஓகேவா? Volume of cuboid வந்து L into B into h cubic units. Try this page number 188 sums பார்க்கலாம். Find the volume of the following cuboids.
ஃபர்ஸ்ட் கியூபாய்டு லென்த் வந்து 8 சென்டிமீட்டர், பிரெத் 3 சென்டிமீட்டர், ஹைட் 2 சென்டிமீட்டர். இந்த வால்யூம் ஆஃப் இந்த கியூபாய்டு வந்து பார்ப்போம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா வந்து L இன்ட்டு B இன்ட்டு H. வேல்யூஸ் வந்து போடலாம். L வந்து 8 சென்டிமீட்டர், பிரெத் 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். 8 3 are 24, 24 into 2 48 சென்டிமீட்டர் கியூப். இந்த கியூபாய்டோட வால்யூம் வந்து 48 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் ஃபிகர்ல வந்து ஏரியா ஆஃப் பேஸ் கொடுத்துருக்காங்க, இன்டூ ஹைட் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பேஸ் பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் ஸ்கொயர், 24 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். இப்போ வந்து வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் வந்து ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஏரியா ஆஃப் பேஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு, இதை வந்து சென்டிமீட்டரா மாத்திக்கலாம். இந்த சென்டிமீட்டரா மாத்தணும்னா 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட், அப்போ 2400 இன்டூ 3 7200 சென்டிமீட்டர் கியூப், இல்லைன்னா 72 மீட்டர் கியூப். Thanks for watching.